உச்சி வெயில யாரு ஏற்பாடு பண்ணது? நீங்க தான். ஏங்க திமுக காரன் சதிங்க. திமுக எல்லாத்துக்கும் திமுக திமுகன்னு சொல்றீங்க. எல்லாத்துக்கும் திமுக. நான் என்ன பைத்தியமா எல்லாத்துக்கும் திமுக திமுகன்னு? உங்களுக்கு வந்துட்டு திமுக மேல அவ்வளவு லவ், அதாவது சூரியனாலே உங்களுக்கு பிடிக்கும். அதை வந்து சிம்பாலிக்கா காட்ட தான் கரெக்டா உச்சி வெயில்ல போய் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. அதையும் நாங்க மறைக்கிறதுக்கு எங்க தலைவர் ஒரு மஞ்சள் பையில போட்டு தொப்பி, கூல்ட்ரிங்க்ஸு, பிஸ்கெட்டு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் ஒரு பையில போட்டு கொடுத்தமா இல்லையா? வெயில் பட்டு உச்சி வெயில்ல மண்டை வெங்கி இது பண்ணதுனால தான் அவன் மயக்கமானது. புரியுதுங்களா? வெயில் மட்டும் வராம இருந்ததுன்னா, அவர் உயிர் வராம இருந்ததுன்னா அவன் சித்திருப்பானா? 20 லட்ச ரூபா பெட்டியில வச்சு கொடுத்து அமிச்சாச்சு. புரியுதுங்களா? 20 லட்ச ரூபா கொடுத்து அமிச்சாச்சு. அமிச்சோனே நேரா போயிட்டான். காலங்காத்தால கதவை திறந்து பார்த்தா வந்து நிக்கிறான். எதுக்கு? நீங்களே வச்சுக்கீங்கன்னு. ஆமா, ஏன்டா என்ன ஆச்சு என்ன அப்படின்னு கேட்டா நீங்க கொடுத்த போன செல்லல அப்படின்ட்டான். அடுத்தவன் கட்சி காசை வாங்க கூடாது, அதுவும் திமுக காரன் கட்சி காசை வாங்க கூடாதுங்கிறதுல தாய கூட அடிச்சிருக்கான்னா அவன் தான் நேர்மையான தொண்டன். நான் செத்துட்டேன்னா என் பணத்து கூட தலைவரோட போட்டோவை வச்சு போதைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? தற்குறிகள். தற்குறிகள். இப்ப அவங்களுக்கு நான் மாஸ்க வச்சுக்கிட்டேன்னா என் தலைவனா நானா? கஷ்டகாலம். இப்படிலாம் இருக்காதீங்க, ஏமாந்து போகாதீங்க. தாவேகா கட்சியை சார்ந்தவங்க இப்படிலாம் ஒருத்தங்க தற்கொலைங்க இருக்காங்க. தயவுசெய்து ஏமாந்து போகாதீங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம். என்ன பயங்கர சோகமா வணக்கம் சொல்றீங்க? எப்பவுமே ரொம்ப ஆக்டிவா பயங்கர வைபோட சொல்றீங்க, இன்னைக்கு ரொம்ப வணக்கம் சோகமா சொல்றீங்க. என்ன ஆச்சு? வாங்கின அடி அப்படியா? எதுக்கு நாங்க அடி வாங்கணும்? ஆமா, அதாவது சந்தோஷமா இருந்து ஹாப்பியா ஆனாலும் டயர்ட் ஆகும் இல்லையா? ஆமா, கல்யாணம் பண்ணுவாங்க. ஆமா, கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்தா நல்லா தூங்கிடுவாங்க. ஏன்னா நின்று அந்த ரிசப்ஷனு கல்யாணம் இதில் எல்லாத்தையும் வர்றவனுக்குலாம் வாழ்த்துக்கள் சொல்லி டயர்ட் ஆயிடுவாங்க இல்லையா? அது மாதிரி சந்தோஷமா இருந்த டயர்ட்ல இப்போ டல் ஆகிட்டேன். ஓ, இந்த டயர்ட்னஸ், இந்த டல்லு, இந்த சந்தோஷம் வந்துட்டு சேலம் பொதுக்கூட்டத்தில் வைபா சார் இதெல்லாம்? அது எப்படி சார்? ஒவ்வொரு ஊரில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணும் போல அந்த ஊரை பற்றி பெருமையாக பேசுகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஈரோடு போனதாக இருக்கட்டும், சரி பாண்டிச்சேரி போனதாக இருக்கட்டும். பாண்டிச்சேரி போனது அது என்ன, அங்கே என்ன ஸ்பெஷல்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்று, ஈரோடு போகும்போது என்ன சொன்னார் உங்கள் தலைவர்? ஈரோடுனாலே என்ன ஸ்பெஷல்? மஞ்சள் தான், இங்கே வந்து மஞ்சள் விளைச்சல் அதிகமாக இருக்குது, பெரியார் பிறந்த ஊர், இப்படி பெருமையாக பேசுனீங்க. ஆனால் சேலத்தில் மட்டும் ஏன் அந்த ஊர் பெருமையை பற்றி உங்கள் தலைவர் பேசலை? இல்லை, பேசலான்னு ஐடியா இருந்தது. ஆனால் மாம்பழத்தை பற்றி நம்ம பேசணும்னா சேலத்துக்கு மாம்பழம் தான் ஃபேமஸ். மாம்பழம் மட்டுமா ஃபேமஸ்? அங்கே ஸ்டீல் சிட்டி அங்கே தான் சார் இருக்கு. எது இருந்தாலும் மாம்பழம் தான். புரியுதுங்களா? நாங்கள் மாம்பழத்தை பற்றி பேசணும்னா அப்புறம் மாம்பழ கட்சிக்கு உரிமையாளராக இருக்கிறவர் ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் இருக்கார் இல்லைங்களா? அவரும் அவரோட புள்ள அன்புமணி ராமதாஸ், அவங்க 2 பேரும் வந்து நமக்கு வந்து எப்படி நீங்கள் மாம்பழத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு அவதூறு வழக்கு போட்டுட்டாங்கன்னா அதுக்கு ஃபைன் பண்ண வேண்டியது வரும் இல்லையா சார்? மாம்பழம்னா அது பொதுப்படையான எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். அது என்ன சார் அவங்களுக்கு மட்டும்தான் பர்டிகுலராக ஏதாவது நேர்ந்து விட்டுருக்காங்களே? அதான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஊருக்காரங்களோ அந்த கட்சிக்காரங்களோ அப்படி சொல்லலையே. அது பொது மாம்பழம் வந்து பொதுன்னே அவங்களுக்கு கிடையாது. மாம்பழம்னா எங்க கட்சின்னு அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாம்பழம்னா யாரு? டக்குன்னு முகம் மாம்பழம்னு நீங்கள் சொல்லுங்களேன். மாம்பழ கட்சின்னா யார் முகம் வரும் சார்? நாங்கள் கட்சியெலாம் மாம்பழம் கொடுத்தா சாப்பிட தான் சார் நாங்கள் எதிர்பார்ப்போம். நாங்கள் வந்து கட்சியெல்லாம் பார்க்க மாட்டோம். இப்போ வந்து டாக்டர் ராமதாஸையோ இல்லை அன்புமணி ராமதாஸையோ நம்ம சாப்பிட போகிறது இல்லை. அவங்க கட்சியோட சின்னன்னு சொல்ல வரீங்க? அப்போ அதாவது மாம்பழ கட்சினா யார் முகம் ஞாபகத்துக்கு வரும்? சரி சார், அப்போ நாங்கள் இப்படி எடுத்துக்கலாமா? இப்போது நீங்கள் சேலத்தில் பிரச்சார கூட்டம் நடத்துறீங்க, கரெக்டாக உச்சி வெயில் சூரியன் உச்சி மண்டையில் அடிக்கும் போது எடுத்தீங்க. அப்போ சூரியனுக்கு உங்களுக்கு சம்மந்தம்ன்ற மாதிரி நாங்கள் எடுத்துக்கலாமா? நீங்கள் வந்து டிஎம்கேக்கு ஆதரவு எடுக்கிறீங்கன்னு பார்த்து சொல்லலாமா? கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு திமுக காரங்க சதி பண்ணி நடத்திருக்காங்க பார்த்தீங்களா? நாங்க வைக்கிறது பகல்ல வச்சு இது பண்றப்ப என்ன பகல் சார்? பகல் 12 மணிக்கு உச்சி வெயில உச்சி வெயில யாரு ஏற்பாடு பண்ணது? நீங்க தான். ஏங்க திமுக காரன் சதிங்க. திமுக எல்லாத்துக்கும் திமுக திமுகன்னு சொல்றீங்க. திமுக. நான் என்ன பைத்தியமா எல்லாத்துக்கும் திமுக திமுகன்னு? உங்களுக்கு வந்துட்டு திமுக மேல அவ்வளவு லவ், அதாவது சூரியனாலே உங்களுக்கு பிடிக்கும். அதை வந்து சிம்பாலிக்கா காட்ட தான் கரெக்டா உச்சி வெயில்ல போய் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. ஒரு விஷயம், அதையும் நாங்க மறைக்கிறதுக்கு எங்க தலைவர் ஒரு மஞ்சள் பையில போட்டு தொப்பி,
கூல்ட்ரிங்க்ஸு, பிஸ்கெட்டு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் ஒரு பையில போட்டு கொடுத்தமா இல்லையா? உச்சி வெயில்ல வந்து நில்லுங்கடா சாமிங்களா என்னை பார்க்கறதுக்குன்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க. புரியல. அதாவது நாங்கள் கொட்டாய் போடலான்னு தான் இருந்தோம். ஆனால் நாள் நாங்கள் அதை பற்றி அந்த இடத்துல வந்து சிந்திக்கிறப்ப எங்கள் செங்கோட்டையன் வானத்தை பார்த்தாரு. மேகமூட்டமாக இருந்தது. இதே மாதிரி தான் நாளைக்கு இருக்குதுன்னு நம்பினோம். ஆனா இந்த திமுக காரன் சதி பண்ணி அந்த மேக மூட்டத்தை ரிமூவ் பண்ணிட்டானுங்க. ஓ, இதுக்கும் திமுக காரங்க தான். அவங்க மட்டும் தாங்க காரணம், வேற எவனுமே கிடையாதுங்க. ஆக முதல் சீரியஸா சொல்றேன், எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். அன்னைக்கு ஒருத்தன் வெயில் பட்டு உச்சி வெயில்ல மண்டை வீங்கி இது பண்ணதுனால தான் அவன் மயக்கமானது. புரியுதுங்களா? வெயில் மட்டும் வராம இருந்ததுன்னா, வராம இருந்ததுன்னா அவன் சித்திருப்பானா? அதுக்கு யார் காரணம்? அந்த சூரியன் மேல படுறதுக்கு யாருங்க காரணம்? அதுக்கு திமுகவா? திமுக காரணம் தானங்க உதயசூரியன். அந்த உதயசூரியன் தானே தப்பு. சரி, நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம் பொதுக்கூட்டத்துக்கு. நீங்கள் தானே டைம் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த டைம் நாங்கள் யாராவது வந்துட்டு உச்சி வெயிலில் போய் பிரச்சாரம் பண்ணி, எந்த கட்சிக்காரங்களாவது உச்சி வெயிலில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்களா? அது என்னங்க நீங்கள் மட்டும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க? டிஃப்ரெண்ட்லாம் பண்ணலை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஈவினிங்கில் வச்சா 41 பேர் செத்து போயிடுறான். புரியுதுங்களா? அப்போ தப்பு நடக்குது. புரியுதுங்களா? இப்போ ஏர்லி மார்னிங் வைக்க முடியாது. ஏன்னா தலைவர் எந்திரிக்கிறதே லேட்டு. எங்க தூங்குறாருன்னு இப்ப சிலம்பரசனும் தான் தூங்குறாப்ல. ஆனா வந்த நேரத்துல வேலையை பார்க்கல. ஒருத்தன் தூங்குறவன் வந்து தப்பா சொல்லாதீங்க. பகலெல்லாம் ஏஆர் ரஹ்மான் தூங்கிட்டு தான் இருக்காரு, தெரியுமா? ஏஆர் ரஹ்மான் பகல்ல தூங்கிக்கிட்டே இருப்பாரு, ஆனா நைட்ல வேலையை முடிக்கிறாருல்ல. அது மாதிரி தூங்குறாங்கன்னு கெட்ட பேரை ஏற்படுத்தாதீங்க. தூங்குனாலும் வேலையை முடிக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க. என்ன வேலை? போற இடத்துலலாம் ஏதாவது ஒரு உயிர் பலி வாங்கிட்டு இருக்கீங்களே, இதானே உங்களோட வேலையா இருக்கு? சொன்ன டைம் ஒன்று, வர டைம் ஒன்று, உங்களுக்காக காத்து நின்று மக்கள் மயக்க அடைஞ்சு செத்து போயிடுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஏங்க, அதாவது கொஞ்சம் கூட எங்க கட்சியில இருக்கிறவங்களே நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். உண்மையிலேயே சொல்றேன். தலைவர் வந்து பேச போறது அந்த அரை மணி நேரம், புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணும்? இவங்க எல்லாத்தையும் எப்பா இத்தனை மணிக்கு மீட்டிங் அப்படின்னா இவங்க அத்தனை மணிக்கு தானே வரணும். இவங்க ஏன் காலையிலேயே இந்த 1000 போலீஸ்காரங்க வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்கல்ல, இப்போ கிரவுண்டுக்குள்ளார போகக்கூடாதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதுதானே சொல்லணும். அப்படிதான், அதானே முறை. முன்னாடியே அமுச்சு விட்டு உட்கார்றா அப்படின்லாம் இதெல்லாம் யார் போடுற திட்டம்? எல்லாருக்குமே ஆர்வம் தானேங்க. விஜய்னாலே எல்லாருக்கும் ஆர்வமா ஓடுறாங்க. ஆனா நீங்க லேட்டா வந்து கரெக்டா உச்சி வெயில்ல பிரச்சாரம் பண்ணீங்கன்னா யாருங்க பாதிக்கப்படுறது? இப்பவே நீங்க இப்ப கட்சியில, அதாவது எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் தப்பு தப்பா ஃபீல் பண்ணிக்கிறீங்க. எங்க எல்லா கட்சியிலயும் எல்லா கட்சி தலைவனுக்கும் உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவானுங்க. இந்த திமுகவுல எல்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆளு அப்படியே உயிரை கொடுப்பேன்னு சொல்லி மேடையில பயங்கரமா பேசுவாப்ல. அவர் பேச்செல்லாம் கேட்டுறீங்களா? வேற லெவல்ல இருக்கும். புரியுதுங்களா? எவ்வளவு சந்தோஷமா வரீங்க. அவ்வளவு ஹாப்பியா பேசுவார்ல, புரியுதுங்களா? ஆமா, அவர் வந்து உயிரை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா உயிரை கொடுத்துருக்காரா? ஏன் கொடுக்கணும்? நாங்களாம் உயிர் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம், ஒரு கட்சியை வளர்க்கறதுக்கு தானே வந்திருக்கோம். ஆனா எங்க கட்சியில அப்படி கிடையாது. ஓ, உயிரை கொடுத்து கட்சி வளர்க்குறீங்களா? உயிரை கொடுத்துருவாங்க. இப்ப பாத்தீங்களா எத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்காங்க? ஒரு விஷயங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஞானஸ்தானம் எடுத்து செத்தா நரகத்துக்கு போக மாட்டாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. சொர்க்கம். அது மாதிரி எங்க தாவேக கட்சியில வந்து சேர்ந்து செத்துட்டா சொர்க்கம் தான், நரகங்கிறதே கிடையாது. நீங்க செத்தவங்க அத்தனை பேத்துக்கிட்டையும் உங்களுக்கு எல்லாம் பேச முடியாது. அவங்களுக்குலாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கு. நான் செத்தவங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டேன். அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்க செத்தவங்கள்ட்ட எல்லாம் பேசுவீங்களா? பேசுவீங்களாவா? அப்ப நீங்க ஒரு ஜெண்டா மந்திரம் எல்லாம் வச்சிருக்கீங்களா சார்? ஜெண்டா ஏங்க, எல்லாமே நீங்க போய் வேற சேனல் எல்லாம் பார்க்கல பிள்ளைக்கு. நான் போய் எல்லாம் ஆவியோட எல்லாம் பேசிட்டு வந்திருக்கேன். ஆவியோட பேயோட பேசுறதா உங்களுடைய வேலை? அது வேலை இல்லைங்க. ஏங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க. எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு இந்த மாதிரி ஒரு எல்லா மனிதருக்கும் வரை இந்த சக்தி இருக்குங்க. அந்த சக்தியை நம்ம புரிய வைக்கிறதுக்கு யாராவது எடுத்து சொல்லணும். எங்களுக்கு வந்து இப்ப எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாம தான் இருந்தேன். புசி ஐயா தான் சொன்னாரு, நமக்குள்ளார இந்த மாதிரிலாம். அதான் பார்த்தவே புசி ஐயா விஜயோட கார் போகும்போது பின்னாடியே ஓடி போனாரு. நாங்க தான் பார்த்தோம் மதியம். அப்படிதான் ஓடி போகணுமா? அதான் ஊர்ல எல்லாம் கிராமத்துல எல்லாம் ஒரு வண்டி போச்சுன்னா 10 நாய் பின்னால ஓடும், புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க நாய் மாதிரி அவங்க ஓடி வந்தது பாத்தீங்கல்ல. அப்ப நீங்க புசி ஐயாவை நாயினே டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஹலோ, அந்த மாதிரி வந்ததுனாலதான் இன்னைக்கு அதை பத்தி பேசுறீங்க. அவரும் வராம அவர் பக்கத்துல ஒரு கார்ல வந்திருந்தா நீங்க பேசுவீங்க?
சார் ஒரு கட்சியோட பொது செயலாளர் சார் அவரை கூட நீங்கள் ஓட விட்டுட்டீங்களே. இதுதானே உங்கள் தலைவர் பண்ண ஒரு ஹைலைட். அவரையே ஓட விட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லாரையும் ஓட விட்டுட்டேன்ற மாதிரி தானே. எனக்கு இவன் அவன் அப்படிலாம் கிடையாதுங்க எங்கள் தலைவனுக்கு, புரியுதுங்களா? ஆபீஸ் பை ஒன்று தான், ஒரிஜினல் ஒன்று தான், புரியுதுங்களா? அதனால மேலே இதில் எங்கள் தலைவர் வந்து இவன் மேலே இவன் கீழே அப்படிலாம் வச்சு பார்க்க மாட்டார். ஆபீஸ் பை ஒன்று தான், ஒரிஜினல் ஒன்று தான். ஆமாம், அதெல்லாம் வந்து தரம் பிரித்து காட்டாதீங்க. சமீபத்தில் இப்போ விஜய் வீட்டில் வந்துட்டு வேலை பார்த்தா ஒருத்தர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, கொஞ்சம் அந்த சமையல் பண்ணும்போது ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்துருச்சான். அதுக்கு இவர் வந்து திட்டி அடித்து என்னை வெளியே துரத்திட்டாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக விஜய் வீட்டில் இருந்தேன்னாரு. அப்போ அதுவும் அர்ஜுனா அவங்க 2 பேரும் ஒன்றுதுன்னு சொல்கிறீங்களா? புரியுதுங்களா? ஏன் துரத்துனாரு? சாப்பாட்டில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் மிஸ்டேக் நடந்துச்சு, ஏதோ சம்திங் சொன்னாங்க. சாப்பாட்டில் முடி விழுவுறது எவ்வளோ பெரிய தப்பு. ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு அப்படி மொழி விழுந்து அதை சாப்பிட்டீங்கன்னா, அது நீங்கள் நஷ்டைடு வழக்கா நீங்கள் துரத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் நீங்கள் வாங்கலாம். சார் இங்கே வந்து முடியெலாம் விழல சார் உங்கள் தலைவரோட தட்டில். உப்பு தான் சார் கொஞ்சம் லைட்டாக அதிகமாயிருச்சு. மேபி அவர் வந்துட்டு இன்டெரக்டாக உப்பு இருக்கிறது, அது ரோசம் வரணுங்கிறதுக்காக உப்பு போடுறதுக்காக, உப்பு போட்டு சாப்பிட்றதுங்கிறது ரோசம் வர்றதுக்காக. எங்கள் தலைவனுக்கு ரோசம் இல்லாமலாம் இல்லை, புரியுதுங்களா? அதெல்லாம் ரோசம்லாம் பக்காவாக இருக்குது. முடி விழுந்ததுக்கு தான் எங்கள் பேச்சு. அவனே சொன்னவனே என்ன சொல்லியிருக்கான், முடி விழுந்துச்சுன்னு தானே சொன்னான். உப்பு போட்டோம்னா அப்படின்னு சொன்னான். அதுக்காக 10 வருஷம் வேலை பார்த்தவரை நீங்கள் ஒரு மன்னிப்பு கூட கொடுக்க மாட்டீங்களா? டக்குன்னு வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா? ஏங்க என்னங்க கொஞ்சமாவது இந்த கவர்மெண்ட், இந்த அரசாங்கத்துக்கு 58 வருஷம் வேலை பார்க்குறேங்க. 58 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. 58 வருஷம் ஒருத்தர் நம்பி வேலை பார்த்துருக்காங்க. அப்படின்னு நன்றி கடனோட அந்த நன்றியெல்லாம் நினைச்சு பார்த்தா வச்சுக்கிறாங்க. அனுப்பிச்சிடல, அடுத்த ஆளுக்கு வழி விடணும்ல. 58 இருந்து ஒரு கவர்மெண்ட் குறிப்பிட்டு இருக்கிறது. அதேதான் எங்க தலைவர். சோ அடுத்த வேலைக்காரனுக்கு வேலை கொடுக்கணும்ல, புரியுதுங்களா? அதுக்கு நியாயமா சொல்லி அனுப்பியிருக்கலாம்ல. எதுக்கு அடிச்சு அனுப்பணும்? ஏங்க எங்க தலைவர்லாம் என்னத்தை அடிச்சு அனுப்புறாரு? எதுக்காக அடிச்சாரு? அது அடிச்சது எங்க அடிச்சாரு? அவங்க வீட்டுல தான். வீட்லயா? ஏங்க அவன் சொல்றான்ல நெஞ்சில உதைச்சாருன்னு. நெஞ்சு ஏன் வேற இடத்துல உதைக்க வேண்டியதானே? அது ஏன் நெஞ்சில உதைச்சாரு? சொல்லுங்க, ஏன் நெஞ்சில வச்சாரு? அதுக்கும் நீங்க சொல்லிருப்பீங்க, ஏதாவது வச்சிருப்பீங்களே, சொல்லுங்க. ஏதாவது வச்சிருப்பீங்களா? கிடையாது, புரியுதுங்களா? தலைவரே நீங்க நெஞ்சில இருக்கீங்க, நீங்க நெஞ்சில இருக்கீங்கன்னு இருக்கான். அதனால நெஞ்சில எட்டி வச்சிட்டாரு. அதனால வந்து தலைவர் அவனை உதைக்கல, தலைவர் தான் உதைச்சாரு. அவரே அவரை உதைச்சிட்டாரு. நீ ஏன் அங்க இருக்க அப்படின்னு, புரியுதுங்களா? இதுல இருந்து யார் அடிச்சா? அவன் அடிச்சதுக்காக வருத்தப்பட்டு அழுதாரு அப்படிங்கறதான் கிடையாது. ஆமா, அவன் அழுகுறான் அப்படிங்கிற ஃபீலிங்க அவனுக்கு வலிக்கும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா தலைவருக்கு எவ்வளவு வலி உள்ளார. அவர் யாரை உதைச்சாரு? அவரு தானே உதைச்சாரு. அவரை உதைச்சிட்டாரா? ஏன்டா கட்சி ஆரம்பிச்சோன்னு உதைச்சிட்டாரா? எப்படி ஏன்டா கட்சி ஆரம்பிச்சோம்? இந்த மாதிரி தற்கொலை எல்லாம் எதுக்குடா எனக்கு ரசிகரா இருக்காங்கன்னு நினைச்சு அப்படி உதைச்சிக்கிட்டாரா? எப்படி? ஹலோ, உதைச்சது எப்ப? கட்சி ஆரம்பிச்சது எப்ப? ஏங்க 10 வருஷத்துக்கு முன்னால உதைச்சதுங்க. அவனுக்கு சும்மாலாம் கொடுக்கல. அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு உதவி பண்ணுங்கன்னு வந்து நின்னப்ப உதைச்சி அமிச்சிட்டீங்க. உதைச்சி அமிச்சிட்டோமா? ஏன் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னால நீங்க முடிவு பண்ணாதீங்க. சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க. 20 லட்சம் ரூபாய் கையில கொடுத்து அமிச்சாரு. அது கூட உதைச்சு தானே அனுப்பிச்சிருக்காரு. உதைச்சலாம் இல்ல, 20 லட்சம் ரூபாய் பெட்டியில வச்சு கொடுத்து அமிச்சாச்சு. புரியுதுங்களா? 20 லட்சம் ரூபாய் கொடுத்து அமிச்சாச்சு. அமிச்சோன்னு நேரா போயிட்டான். காலங்காத்தால கதவை திறந்து பார்த்தா வந்து நிக்கிறான். எதுக்கு? நீங்களே வச்சுக்கீங்கன்னு. ஆமா, ஏன்டா என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்டா நீங்க கொடுத்த பணம் செல்லல அப்படின்ட்டான். ஏன் அன்னைக்கு நைட்டுங்க இந்த மோடி சொல்லிட்டே பண்ணாரு டிமானிட்டைசேஷன். இது பணம் செல்லாதுன்னு சொல்லிட்டு டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. எல்லா மக்கள் போய் அதனால தான் இவனுக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தது. மோடி இப்படி பண்ணுவாருன்னு எங்க தலைவனுக்கு தெரியுமா? தப்பு யாரு? என் தலைவனா மோடியா? மோடி தானே தப்பு. கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம். இது மக்களுக்கு இந்த ரகசியம் எவனுக்காக தெரியுமா? இது அவன் சொல்றானா வாய் திறந்து? எங்கேயாவது சொன்னானா? சரி, இது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் இந்த பணத்தோட ஆரம்பிச்சதுன்னா நாங்கள் இந்த விஷயமும் சொல்கிறோம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு முதல்வர் ஐயா வந்துட்டு எல்லாருக்கும் மகளிருக்கு உரிமை தொகை 5000 கொடுத்துருக்காரு இல்லையா? அதை வந்துட்டு உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு தொண்டரோ ஆதரவாலும் சொல்லலாம், அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க அம்மா வந்து அடிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் யோசிச்சு பாருங்களேன். இந்த லாஸ்ட்டாக நடந்த ஒரு கூட்டத்தில் உங்கள் தலைவர் என்ன சொன்னார்? பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க, 5000 கொடுத்தா வாங்கிக்கோங்கன்னு உங்கள் தலைவர் தானே சொன்னார். உங்கள் தலைவன் பேச்சையும் கேட்க மாட்டீங்க, கட்சியும் டெவலப் பண்ண மாட்டீங்களா? உங்கள் கூட இருக்க தொண்டர்கள்லாம் பேச்சை கேட்க மாட்டீங்களா? இல்ல
நேர்மையா இருக்கிறதுக்கு முடிவு எடுக்கிறான். அவர் தான் சொல்லிட்டாருல, பேச்ச கூட கேட்காம நேர்மையா இருக்கணும்ங்கறான். புரியுதுங்களா? அடுத்தவன் கட்சி காசை வாங்க கூடாது, அதுவும் திமுக காரன் கட்சி காசை வாங்க கூடாதுங்கிறதுல தாயை கூட அடிச்சிருக்கான்னா அவன் தான் நேர்மையான தொண்டன். இது கட்சி காசு இல்லையே, உங்களுடைய சொந்த பணத்தை தானே அவங்க இந்த டைம்ல கொடுக்குறாங்கன்னு அவர் தெளிவா சொல்லியிருக்காருல்ல. அது வாங்கியிருக்கலாம்ல உங்க தொண்டர்கள்லாம், ஏன் வாங்கல? ஏங்க என்னங்க இது, காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட எதிரி காசு கொடுத்தானா வாங்கிக்க கூடாதுங்க. அது உங்க பணம் தானே உங்க தலைவர் சொல்றாரு. அது உங்க தலைவர் சொல்றாரு. வெக்கம் சூடு சொரணை இது மாதிரி இல்லாதவங்க தாங்க கை நீட்டி காசு வாங்குவான். நல்லது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எங்க கட்சி தொண்டர்கள் எங்களோட ரசிகர்கள் மானம் வெக்கம் சூடு சொரணை இது எல்லாம் இல்லாதவங்க கிடையாது, இருக்கிறவங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் உதுத்தவனுங்க தான் மத்த கட்சிக்காரனுங்க. எங்க கட்சியில அப்படி ஒருத்தனை காட்டுங்க. அப்ப உங்க தலைவர் எது தலைவர் மானம் ரோசம் வெக்கம் சூடு சொரணை இதெல்லாம் இல்லாம இருக்காருன்றீங்களா? புரியல எனக்கு. எங்களுக்குமே தாங்க புரியல. ஒவ்வொரு கூட்டத்துக்கு போறீங்க, எல்லாமே உயிர் பலி வாங்கிட்டு வரீங்க. கவர்மெண்ட் ஒன்று சொன்னா நீங்க ஒன்று செஞ்சுட்டு வரீங்க. நீங்களே இப்படி இருந்தா உங்களுக்கு கூட இருக்கிற மற்ற தொண்டர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு இப்பயே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. தற்கூரினா மட்டும் கோவம் வருது உங்களுக்கு. ஆனா உங்க தலைவர் சொல்றது எதையுமே நீங்க கேட்க மாட்டீங்களே. அதுக்கு ஆப்போசிட்டா தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பவே இப்படின்னா நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு உங்க தலைவர் முதல்வரா வந்துட்டு அப்ப அவர் சொல்றது சுத்தமா எதுவுமே கேட்க மாட்டீங்க போல் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எங்க தலைவர் ஜெயிப்பார், நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஜெயிச்சிட்டா, ஜெயிப்பாருன்னு சொல்ல, ஜெயிச்சு ஒருவேளை நடந்துட்டா, அதான் போயிட்டா வந்துட்டா நடந்துட்டா இருந்துட்டா அந்த டா, அதான் இப்படியெல்லாம் நாட்டில் இப்படியெல்லாம் பேச வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நாடு நாசமா போய் கிடக்குது. இல்லைன்னா மட்டும் அப்படியே உங்களுக்கு நல்லா இருக்குமா? இருக்கும், இப்படித்தான் அப்படித்தான் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டை இத்தனை வருஷ கட்சிகளை நம்ம கொடுக்கவே இல்லையா மக்களுக்கு? என்னங்க நாட்டு மக்களும் நாசமாய் கிடக்குறாங்க. இதெல்லாம் யார் திருத்துறது? அதுக்கு ஒரு தலைவன் வந்தா அந்த தலைவனை ஏத்துக்கிறதுக்கு இவ்வளவு இடர்பாடுகள். சமீபத்துல ஒரு விஷயம் நடந்தது. உங்க தற்கூரி சொன்னா உங்களுக்கு கோவம் வருது, பரவாயில்ல. தாவேகாவோட ஆதரவாளர் ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு எனக்கு விஜய் மாமா தான் வேணும்னு சொல்லிட்டு மாமியார்கிட்டயும் ஹஸ்பண்ட் கிட்டயும் போயிட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுத்தே ஆகணும், எனக்கு என் விஜய் மாமா தான் வேணும், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்களாம். அப்போ அவங்க உரிமையா கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சங்கீதா ஒய்ஃபா இல்லை இந்த லேடியா? இப்பெல்லாம் கூட இருப்பா எங்க ரசிகரா இருக்கலாங்க, அதுக்காக இப்படியா சொந்த புருஷனையா டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு விஜய் மாமா தான் வேணுங்கிறாங்களா? இப்பெல்லாம் கூட இருப்பாங்களா? இதெல்லாம் எதிர்த்து எந்த கண்டனமும் நீங்களா சொல்லவே மாட்டீங்களா? கண்டனம் தெரிவிக்கணும். ஒரு பொண்ணு ஆசைப்படுறத நிறைவேற்றி வைக்கணுமா இல்லையா இந்த கவர்மெண்ட்? அப்படி பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆசைப்படுறாங்க. என்ன பண்றாங்க புரியல. எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா? யாரு? கவர்மெண்ட்டுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் இதுதான் வேலையா? ஏங்க அப்புறம் பிரிஞ்சு போகணும், என் புருஷனை பிரிச்சு விட்டு என்னோட விஜயை சேர்த்து வைக்கணும் தானே சொல்லுது அந்த பொண்ணு. ஏதாவது தப்பா சொல்லுதா? ஒரு பொண்ணு மட்டும் சொன்னா பரவாயில்ல, எல்லா பொண்ணுக்கும் சொன்னா கூட எங்க தலைவர் எல்லாத்துக்கும் திருப்தி விட்டுருவாருங்க. எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிறதா என் தலைவரோட இது. முடியுமா சார்? முடியுங்க. ஆமா, யார் முடியாது? என் தலைவனால ஏதாவது முடியாதுன்னு சொன்னாரா? என் தலைவர் சொன்னாரா எங்கேயாவது ஒரு இடத்துல என் தலைவர் இது முடியாது என்னால அப்படின்னு சொல்லியிருக்காரா? அப்போ உங்க அண்ணியோட நிலைமை என்ன? ஒரு பக்கம் த்ரிஷா இருக்காங்க, இன்னொரு பக்கம் கீர்த்தி சுரேஷ், இன்னொரு பக்கம் முக்கியமானவங்க சங்கீதா இருக்காங்க, அவங்களோட நிலைமையில என்ன வருது? புரியலங்க. அதாவது எல்லாருக்கும் உங்க தலைவன் வாழ்க்கையை கொடுத்துட்டா மத்தவங்க இருக்கவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்? அதான் ரொம்ப தப்பா இருக்கீங்க. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹோட்டலை பத்தியே வச்சுட்டு இருப்பீங்க. அடுத்த ஹோட்டல் பார்த்து போயிடணுங்கிறீங்களா? அதானே முறை. நல்லா இருக்குங்க உங்க முறை வழிமுறை. ஏங்க ஒரு காலத்துல சரவணபவன்ல நல்லா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க, இப்ப சங்கீதாவதானு உட்காந்து சாப்பிட்றாங்க. சரவணபவன்ல நினைச்சிட்டு இருக்காங்க, ஆகா சரவணபவன்ல அப்படின்னு அப்படியா நினைக்கிறாங்க? ஆமா, என்ன நீங்க ஆமா சாப்பிட்டதே யோசிச்சுட்டு இருக்க கூடாதுங்க. அடுத்த சாப்பாடு எங்க இருக்குன்னு தேடி போறது பார்க்கணும். என் தலைவன் அப்படி பிரியாணி நல்லா இருக்குன்னா அந்த கடையோட சாப்பிட்டு கிளம்பினா அந்த கடையை சொந்தமா வாங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. அது எதுக்குங்க? ஆமா, நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எவ்வளவு பெரிய ஹோட்டலா இருந்தாலும் சரி, ஆமா சாப்பிட்ட இடத்தோட நம்ம எந்திரிச்சு போயிட்டோம்னா நமக்கு நல்லது. அடுப்பாங்கறையில நீங்க எட்டி பார்த்தீங்க நாரிடும். புரியுதுங்களா? அப்ப என் தலைவர் மட்டும் சரிதானே? உண்டா இல்லையா? உங்க தலைவரே எப்படி இருந்தா உங்க கீழே இருக்க மற்ற தொண்டர்கள்லாம் எப்படிங்க இருப்பாங்க? எங்க வாய்ப்பு கிடைக்குது? தலைவனுக்கு மட்டும்தானே எப்படி வாய்ப்பு கிடைக்குது? ஓ, அதையும் நீங்க ஏக்கமா தான் சொல்றீங்களா? அப்புறம் ஏங்க வாய்ப்புங்கிறது தலைவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது, தொண்டனுங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். புரியுதுங்களா? ரொம்ப ஏக்கமா இருக்கீங்க போல உங்க தொண்டர்கள்லாம்.
தொண்டர் ஏக்கமா இருக்கணும் இல்ல. ஆமா, கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே அப்படிதாங்க இருக்கிறோம். நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே இருக்குமா இல்லையா? ஆமா, பகிர்ந்துண்டு உண்ணணும்ல. காக்கா மாதிரி வாங்கணுங்க, எல்லாமே ஷேர் பண்ணி, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி காக்கா கூப்பிட்டு கொடுக்கும்ல. அது மாதிரி மனுஷன் இருக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. உங்க கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு இவ்வளவு பெரிய வருத்தம் இருக்குங்களா? ஏன் என்னங்க, வாயும் வயிறும் வேலைதானுங்க. சரி சரி, என்னதான் இருந்தாலும் எனக்கு பசிக்குதுங்கிறதுக்காக நீங்க சாப்பிட முடியுமா என்ன? நான் தானே சாப்பிடணும். அதுவும் உங்க விஜய் மாமா மேல ஆசைப்படுற பொண்ணுங்களா பார்த்து கேக்குறீங்களே, எப்படிங்க அது எப்படிங்க அவரு ஷேர் பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு? விஜய் மாமா தான் வேணும்ட்டு எவ்வளவு ரசிகர் பயங்கர வெறித்தனமா இருக்காங்க. ஏங்க உங்களுக்கு இப்ப நான் கண்ணாடி கழட்டிட்டீங்க, புரியுதுங்களா? இப்ப தலைவனோட மாஸ்க் நான் போட்டுக்கிட்டேன்னா நான் நானா தலைவனா? அதாவது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இப்ப இது நான் பார்த்தீங்களா? உங்களால பார்க்க சகிக்க முடியாம அப்படிங்கிறீங்க. இப்ப என் தலைவனோட போட்டோவை மாஸ்க் எடுத்து என் மூஞ்சில இப்படி வச்சுக்கிட்டேன்னா, இப்ப மாஸ்க் இருக்குதுன்னா இப்ப தலைவனை பாப்பீங்களா என்னைய பாப்பீங்களா? சி, நீங்க தான் விஜயா நினைச்சு கூட உங்களுக்கு புரியல. மாஸ்க் போட்டாலும் நீங்க விஜய் கிடையாது. ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்க மாட்டோம். அதான் நீங்க வந்து ரசிகையில தொண்டர் பெண்கள் அணியில ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க, என்ன செத்தா கூட நான் செத்துட்டேன்னா என் பொணத்து கூட தலைவரோட போட்டோவை வச்சு புதைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? தற்குறிகள். இப்ப அவங்களுக்கு நான் மாஸ்க வச்சுக்கிட்டேன்னா என் தலைவனா நானா? கஷ்டகாலம். இப்படிலாம் இருக்காதீங்க, ஏமாந்து போகாதீங்க. தாவேகா கட்சியை சார்ந்தவங்க இப்படிலாம் ஒருத்தங்க தற்குறிங்க இருக்காங்க, தயவு செய்து ஏமாந்து போகாதீங்க. தற்குறிங்க இருக்காங்களா? உங்களுக்குலாம் விஜய் நினைப்பா, நீங்களாம் ஒரு விஜய் நினைப்பா. ஏங்க தன்னை அறிஞ்சிருக்காங்க பாத்தீங்களே. இப்படியெல்லாம் சட்டை போட்டு வச்சிருக்கேன்னா எப்போதும் கோட்டு போட்டுட்டு வருவேனா? இது ஏன் விஜய் அப்படிங்கிறத மாஸ்க போட்டுட்டேன்னா இப்படி சட்டையெல்லாம் பட்டன் கழிச்சுலாம் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? வேட்டைக்காரன் படத்துல இப்படிதான் கெட்டப் தெரியுமா? எதுக்கா சும்மாலாம் நான் வரலங்க. ஆமா, உள்ளார பனியன் போட்டு மேல சட்டை போட்டு பட்டன் போடாம இருந்தா நான் விஜய். அது முதல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. பூனை வந்துட்டு சூடு போட்டுக்கிட்டு அது புளி ஆயிடுமா? அதான் அதேதான். நீங்களாம் விஜய்னா எங்களுக்கு முடியல, தாங்க முடியல, செத்துருவோம் நாங்க. அதான் நீங்க திமுக காரங்க. இந்த கருப்பு ட்ரெஸ் சொல்லுதுல, கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கப்ப எனக்கு தெரியும். ஏங்க திமுக காரங்க முழுக்க முழுக்க சதி பண்ணி நடத்துவாங்க. ஏங்க ஆமா, ஆளு சகப்பா இருக்கீங்க, கருப்பு ட்ரெஸ் எங்களுக்கு தெரியும்ல திமுக காரன் எப்படி இருப்பான்னு. கருப்பு சிவப்பு வச்சாவே அவன் திமுக காரன் எனக்கு தெரியுங்க. எங்க சுத்தினாலும் நீங்க எங்க கிட்ட தானே வரீங்க. திமுக திமுக திமுக. தலைவர் என்ன சொல்லிருக்காரு? திமுக தானே எதிரி. திமுக எதிரி இல்லை, திமுக தான் உங்களுடைய லவ்வரா நீங்க ஏத்துக்கணும். காதலர் தினம் அதுமா நீங்க திமுகவை தான் லவ்வரா நீங்க ஏத்துக்கணும். திமுகவுடைய வைப்ரேஷன் தான் உங்க மைண்ட் ஃபுல்லா இறங்கி. எங்க தலைவர் ரோஸ் வாங்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு காதலர் தினத்து அன்னைக்கு. யாருக்கு கொடுக்க? யாருக்கு கொடுக்க? எத்தனை பேர் இருக்காங்க, யாருக்கு கொடுத்துருப்பாரு? ஏங்க எதிர்கட்சி அணியோட ஒரு ரோஸ் கொடுத்து வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக. எதிர்கட்சியில தான் சார் யாருக்கு சார் கொடுத்துருப்பீங்க? உதயநிதி ஸ்டாலின் கொடுத்துருப்பீங்களா? முக ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்களா? முக ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் கொடுக்கறதுக்கு இருந்தாரு. அப்ப நீங்க அவரை லவ் பண்றீங்க. நாங்க கொடுத்தது கருப்பு ரோஜா, புரியுது? அதுவும் ரோஜா காதலர் தினம் கொடுத்துருக்கீங்க, கொடுக்க ட்ரை பண்ணிருக்கீங்க, ஆனா கொடுக்கல. நாங்க வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, கருப்பு ரோஜாங்கிறது கல்லறை. கருப்பு ரோஜாங்கிறது கல்லறையில வைக்கிறது. அதை மெயின் பண்ணி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். ஆமாங்க, போகிற இடத்துல எல்லாம் கருப்பு ரோஜாவை கொடுத்து போகிற இடத்துல எல்லாம் பலிகாடாக ஆகிட்டு இருக்கீங்க, உயிர் பலி வாங்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அதுவும் திமுக காரங்களுக்கு நீங்கள் கருப்பு ரோஜா கல்லறையில் வைக்க போகிறீங்களா? ஐயோ, பகல் கனவு காணாதீங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன கோமாளித்தனம் பண்ண போகிறீங்க, என்னென்ன கூட்டத்தில் இன்னும் எத்தனை பேரை பலி வாங்க போகிறீங்க, என்ன மாதிரி சேட்டை பண்ண போகிறீங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நேயர்களே, நன்றி, வணக்கம். நான் என்னதான் சொன்னாலும் நீங்களாம் புரிஞ்சுக்காத ஜென்மங்கள், விடுங்க, என்ன பண்ணுறது. நன்றி, வணக்கம்.